Hello and welcome to Radhe Krishna Devotional Plus. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது அருள்மிகு மதுரை காளியம்மன் திருக்கோவில். இத்தலம் திருச்சி மாவட்டம் தொட்டியம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. மதுரை மாநகரில் வீற்றிருந்த காளி பறை இசைக்கு மயங்கி தொட்டியம் சங்கம் புதரில் வந்து அமர்ந்தாள். தினமும் மன்னன் யசங்கராயன் பட்டியில் இருந்த மாடுகள் மேய்ந்து விட்டு பின்பு பால் கொடுக்கும் நேரத்தில் சங்கம் புதருக்கு சென்று அம்மனுக்கு தானாகவே பால் சுரந்து கொடுத்து வந்தன. இதனை முழுமையாக அறியாத மாடு மேய்ப்பவன் மாடுகள் மேய்ந்து விட்டு சங்கம் புதருக்கு சென்று வந்த பிறகு பால் கறந்தால் வருவதில்லை, யாரோ பாலை கறந்து விடுகிறார்கள் என்று அரசனிடம் கூறினான். அரசனோ பெரும் படையுடன் சங்கம் புதர் சென்று அங்கு கள்வர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து புதருக்குள் தன்னுடைய வாளை சொருகினான். சற்று நேரத்தில் புதரிலிருந்து ரத்தம் பீரிட்டது. மன்னன் அதிர்ந்து போனான். பிறகு அவன் முன் காளி தோன்றினாள். என்றும் கருவறையில் உள்ள மதுரை காளியம்மன் மேனியில் இக்காயத்தன் வடு உள்ளது. மன்னன் மனம் உருகி மன்னிக்கும்படி கேட்டான். தாயே, உனக்கு என்ன வேண்டும்? ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டான். உடனே காளி அரசனுடைய பட்டியில் இருந்த ஒரு மாட்டை காட்டி, இந்த மாடு எங்கெல்லாம் சென்று சுற்றி வருகிறதோ அது எல்லாம் எனக்கு சொந்தம், அதுவே எனது எல்லை என்று கூறினாள். 18 பட்டி கிராமம் சுற்றி வந்து புதரில் நின்றது அந்த மாடு. 18 பட்டி மக்களும் என் பிள்ளைகள். அவர்கள் என்னை வழிபட்டு என் அருள் பெற ஒரு அழகான கோவிலை அமைப்பாயாக என்று கூறி காளி மறைந்தாள். அரசனும் தேவியின் வாக்கை ஏற்று உடனே திருப்பணியை மேற்கொண்டு கோவிலை கட்டினான் என்பதே ஸ்தல புராணம். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு காப்பு கட்டி கதவடைத்து, புதன்கிழமை அடைத்த கதவிற்கு 1000 பானை பொங்கலிட்டு, 3ஆம் செவ்வாய்க்கிழமை சுமார் 30 அடி உயரம் உள்ள தேர் ஓலைப்பிடாரி அம்மனுக்கும், சுமார் 29 அடி உயரமுள்ள சிறிய தேர் மதுரை காளி அம்மனுக்கும் திருத்தேர் தலையலங்காரம் நடைபெற்று, அதன் பின் 2 தூக்கு தேர்களிலும் திருவீதி உலா வந்து அம்பாள் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள்.